ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அவெஞ்சர்ஸ் 5 பற்றின அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அவெஞ்சர்ஸோட இந்த 5வது ஃபிலிமை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும், இந்த படத்துக்குள்ளே எந்தெந்த MCU கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே லைனாக டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் 5 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்புல் அண்ட் வுல்வரைன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ஷான் லெவி இந்த ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது கன்ஃபார்மான அப்டேட்டா அப்படின்றது சரியாக தெரியல. பட் ஆனால் மார்வல் ஸ்டுடியோஸோட டாப் சாய்ஸில் ஷான் லெவியுமே ஒரு ஆளாக வந்து இருக்கார். அப்படின்னு பார்க்கும்போது இவர் அவெஞ்சர்ஸ் 5 டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கான். ஃபைனலாக யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற டிசிஷனை மார்வல் ஸ்டுடியோஸ் தான் எடுக்கணும். ஸோ ஃபைனலாக இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி MCU டைரக்டர்ஸ்குள்ளே ஷான் லெவியுமே வந்து வந்துட்டார். ஏன்னா இப்போ மார்வல் ஸ்டுடியோஸ் கூட சேர்ந்து டெட்புல் அண்ட் வுல்வரைன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் இவர் அவெஞ்சர்ஸ் 5 டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்கிரிப்ட் இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்காம். இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க மைக்கேல் வால்ட்ரான் வந்து இதனுடைய ஸ்கிரிப்டை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே ஒரு நியூஸ் ஒன்று வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இதனுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு இந்த அவெஞ்சர்ஸ் 5 வந்து ஒரு பெரிய படமாகவே வந்து இருக்க போதான். ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஸோ அடுத்த வருஷம் இதுக்கான ஒர்க்கு வந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் இந்த படத்தில் வில்லன் யார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் காங் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் வில்லனாக வந்து இருக்க போகிறாராம். மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவெஞ்சர்ஸ் 5 டைட்டில் வந்து த காங் டைனஸ்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. காங் டைனஸ்டி அப்படின்னா காங் வம்சம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒருவேளை இருக்குமோ? ஸோ வெயிட் பண்ணி பார்த்து அவெஞ்சர்ஸ் 5 யார் மெயின் வில்லனாக வரப்போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே எத்தனை மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60க்கும் மேலே இந்த படத்தில் MCU கேரக்டர்ஸ் வந்து வரப்போகிறாங்களாம். ஸோ அதில் தெரிஞ்ச ஒரு சில கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோர் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் ஹல்க், லோக்கி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நெபுலா, ஷாங்சி. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அவெஞ்சர்ஸ் 5 வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வர போகிறாங்க அப்படின்றத. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RDJ இந்த படத்தில் அயன்மேனாக வருவாரா அப்படின்றது தான். ஸோ RDJமே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு, அயன்மேன் கேரக்டருக்கு நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு கேரக்டருடைய DNAவிலே வந்து கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் 5 ஒர்க் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது ஒரு கன்ஃபார்மான அப்டேட் தான். ஏன்னா மார்வல் ஸ்டுடியோஸில் அவெஞ்சர்ஸ் 5க்கான ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த படம் மார்வல் ஸ்டுடியோஸோட ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் படமாகவே வந்து இருக்க போகுது அப்படின்னும் போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கான ஒர்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கான ஒர்க் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்க போகுது. பட் ஆனால் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும், இந்த படத்துக்குள்ளே யார் மெயின் வில்லனாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற இந்த ஒரு அப்டேட் எல்லாத்தையுமே மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோ பற்றின தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.